ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், கார பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான கார சட்னி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி டிஃபன் ஐட்டம்னால இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இப்போ வாங்க இந்த சுவையான கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்கு கடாயை சூடுபடுத்தி 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் 6-7 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது அதிக காரம் இல்லாத மிளகான்றதுனால 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமான மிளகாவாக சேர்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாய் சேர்த்தா போதுமான அளவில் இருக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் நல்லா பதங்கி வந்துடும். இது மிதமான தீயிலே கண்ணாடி பதம் வரட்டுங்க. வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கு. தக்காளியுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் தாங்க இருக்குது. இப்போ தக்காளி வெங்காயத்தை மிதமான தீயிலே ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி சட்னியை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம சட்னியை பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சாலும் ஈவினிங் வரைக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு பயன்படுத்தும் போது இப்போ சட்னியை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாங்க மிதமான தீயில். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த கார சட்னியை பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பணியாரம், கார பணியாரம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவோட இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.